அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஸ்கூலில் ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, அதை எழுதுவேன். அப்புறம் டிவி பாப்பியா? டிவிலாம் கிடையாது எங்கள் ஸ்கூலில், கம்ப்யூட்டர் தான். ஹோம்ஒர்க் எங்கே எழுதுவீங்க தம்பி? என்னோட சேரில் நான் உக்காந்துன்னு என்னோட ஸ்டூலில் வச்சுக்கின்னு எழுதுவேன் ஹோம்ஒர்க்கை. இப்போ உங்கள் அப்பா ஏதாவது ஹோம்ஒர்க் பண்ணி பார்த்துருக்கியா? அம்மாவுக்கு என்ன மாவு பண்ணுற வேலை பாப்பாடு. மாவு எடுத்து அதோட ஒரு கல் எடுத்து போடு வைப்பாரு. அந்த வேலையை தான் செய்வார் எங்கள் அப்பா டெய்லி. ஓ, மாவாட்டுற வேலையா? அப்படி சொல்லு. உங்கள் அம்மா வந்து உங்கள் அப்பாவை வந்து பேர் சொல்லி கூப்பிடுவாங்களா? டார்லிங் அப்படி கூப்பிடுவாங்களா? யோ இங்கே வாயா அப்படி கூப்பிடுறாங்களா? யா இங்கே வாயா. யோ வாயா அப்படிதான் கூப்பிடுறாங்களா? ஏன் வாயா போயிடலாம் உங்க எதுக்கு கூப்பிடுறாங்க? ஏன்னா என் அப்பா அம்மாவோட கணவர். எங்க அப்பா எங்க அம்மாவின் கணவர். அவங்க கூட ஒரு தம்பி பிறந்திருக்கானா? கூட பிறக்கல, வேற வேற வருஷத்துல பிறந்தான். உன் தம்பி கிட்ட உனக்கு பிடிச்ச விஷயம் என்ன, அது சொல்லு பாப்போம். அவன் என் கூட போய் கட்டின் படுத்துக்கிறது தான். கூட பிறந்து கட்டின்னு படுத்துன்னு கிடக்கானா? நீங்க ரெண்டு பேரும் ஏதோ நாடகம்லாம் போடுவீங்களாமே, நீ ஏதோ கேள்வி கேட்டா அவன் ஏதோ பதில் சொல்லுவானா? ஆமா. என்ன ட்ராமா? நீங்க ரெண்டு பேரும் பேசுங்க பாப்போம். தம்பி கையா கூப்பிட்டு என்ன சொல்வ? சரி, யார் டயலாக் ஆரம்பிக்கிறது? இவன் தான். நீ ஆரம்பி தம்பி, ஆரம்பி. அப்புறம் ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய. ராவணா, உன் தவம் கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். என்ன வேண்டும் கேள். அவர் என்ன வர வேண்டும் கேட்டிருக்கான், சொல்லு. வேண்டும். 4 ஆப்பம் சட்னி வேணுமா? சுவாமி, அவர் ஆப்பமும் சட்னியும் கேட்டிருக்கிறார். அதுக்கு என்ன நிபந்தனை? அதை கீழே வைக்க கூடாது. அதை கீழே வைக்க கூடாது, தட்டில் வச்சு சாப்பிட்டு முடிச்சிடணுமா? மீறி கீழே வைத்தால் எலி தூக்கி கொண்டு போய்விடும். வைத்தால் அது வைத்த இடத்திலேயே தங்கிவிடும். தங்கிடுமா? ஆமா. நீ லேலா பேசுமா. அப்புறம் என்ன நீ தான் சொல்லணும். அத சொல்லு. சொல்லு. நீ செய்வது முற்றிலும் தவறான செயல். பப்ளிக்ல சட்டை கழட்டலாமா ராவணா? குழந்தைகள் ரொம்ப அழகா பேசிட்டு இருக்காங்க. இவங்களுடைய அழகான பேச்சை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கணுமா? ஒரு ஸ்மால் பிரேக்.